ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசிஸ் கிரியேட்டிவிட்டி. டுடே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு செயின் பிரேஸ்லெட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லேயர் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1 லேயர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 லேயருமே வந்துட்டு ஒரே சைஸில் 2 லேயர் செயின் இருந்ததுனால 1 லேயர் ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி நான் பண்ணுறதெல்லாம் இப்போ கொஞ்சம் நாளாக காமிக்கிறதே இல்லை தான். ஆனால் நம்மளோட நசிஸ் கிரியேட்டிவிட்டியில் புதுசாக வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செயின் பிரேஸ்லெட் பண்ணுறோன்னே சொல்லலாம். எப்போவுமே பீட் பிரேஸ்லெட் தான் பண்ணுவோம். இந்த செயின் பிரேஸ்லெட் பண்ணது இல்லை, எந்த ஆர்டருமே எனக்கு வந்ததில்லை. அதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறனால தான் நான் வீடியோவுமே எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு செயினை வந்துட்டு நான் எனக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜம்ரிங் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஜம்ரிங் ஓப்பன் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும்ல, ஸோ அந்த லாக்கை வந்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் நம்ம மாட்டிக்க போகிறோம். நம்ம அட்ஜஸ்டபிள் மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த லாக் இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நம்ம மாட்டிக்க போகிறோம். ஸோ அது மாட்டி அமுக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு அனதர் சைடில் வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் மாட்டிக்கணும். எதுக்குமே நம்ம மாட்டி வச்சுக்கிறது தான் நல்லதே. ஸோ அதனால் அனதர் சைடுமே வந்துட்டு ஒரு ஜம்ப்ரிங் மாட்டிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அனதர் சைடுமே பார்த்திங்கன்னா மாட்டிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மூன் சாம் தான் பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட வந்துட்டு ஹேங் பண்ண சொன்னாங்க. அதனால் கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம மூன் சாமே பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். இது வந்துட்டு நம்ம அட்ஜஸ்டபிள் மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான். ஸோ இவங்க வந்துட்டு 2 கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு 1 பண்ணியிருக்கிறது மட்டும் தான் இப்போ காமிச்சிருக்கேன். இன்னொன்றுமே பார்த்திங்கன்னா இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவுமே நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. சரி, ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்துட்டு இருந்தது. அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ அந்த வந்துட்டு அந்த மூன் சாமில் வந்துட்டு இந்த ஒயிட் ஸ்டோன் ஒட்டியிருக்காங்கல்ல, அது வந்து செமையாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ், இந்த ஒரு செயின் பிரேஸ்லெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஸ்கிரீனில் காமிக்கிற மாதிரி கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா 10க்கு 10,000 கூட கொடுப்பேன். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலுக்கு இப்படி தான் இருந்தது. அழகாக இருக்குல்ல. நார்மலாக நம்ம செயினை நெக்கில் போடுற மாதிரியே இருந்தது. ஆனால் வந்துட்டு செயின் பிரேஸ்லெட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நசிஸ் கிரியேட்டிவிட்டியில் செயின் பிரேஸ்லெட் பண்ணியிருக்கோம். எனக்குன்னு நான் பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ நீட்டாலாம் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த கஸ்டமருக்கு ரொம்பவே நீட்டாக அவங்க கேட்ட மாதிரி செம்ம கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ டக்குன்னு நம்ம வந்துட்டு பேக் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டக்குன்னு பேக் பண்ணிட்டேன். அண்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் கூட டைம் எடுக்கும்னு நினச்சேன். ஆனால் ஒரு செயின் பிரேஸ்லெட் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 to 5 minutesலேயே பண்ணிடலாம். 5 to 10 minutesக்குள்ளே பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ டப்புன்னு நம்மளும் பேக் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது. ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் படத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நமக்கு டிஎம் பண்ணி உங்களோட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.